வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வாடகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றி இறக்கும் பணிகள் முற்றிலும் முடங்கியுள்ளதால் பல கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய வாடகை ஒப்பந்த அடிப்படையில் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் முக்கிய சவாலான பணப்பட்டுவாடா தாமதத்திற்கு தீர்வு காணும் வகையில் MSME வளர்ச்சி திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் MSME நிறுவனங்களிடம் இருந்து பெறும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான இன்வாய்ஸ்களை ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் என்ற டிஜிட்டல் தளம் மூலம் மட்டுமே கட்டாயமாக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும். மேலும் பணம் நிலுவை தொடர்பான மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளை 90 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும், நீதிமன்ற மேல்முறையீடுகள் 6 மாதங்களுக்கு மேல் நிலுவையில் இருந்தால் சர்ச்சைக்குரிய தொகையில் குறைந்தபட்சம் 50% உடனடியாக MSME நிறுவனங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறு பதிவு தவறுகளுக்கு குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு பதிலாக படிப்படியான அபராத முறைகள் மட்டுமே விதிக்கப்படும் என்பதால் இது குறு சிறு தொழில்களின் பணப்புழக்கத்தை அதிகரித்து வணிக சூழலை மேலும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டு ஜனவரி மாத உச்ச நிலையிலிருந்து தங்கம் விலை உலகளவில் சுமார் 37% வரை சரியக்கூடும் என்றும், இருப்பினும் ஜப்பானிய யென் நாணயத்தின் வலிமை தங்கத்திற்கான வீழ்ச்சியை கட்டுப்படுத்தி ஓரளவு நிவாரணம் அளிக்கலாம் என்றும் சமீபத்திய பொருளாதார அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்க டாலரின் உயர் மதிப்பு, வட்டி விகிதங்கள் தொடர்பான மத்திய வங்கிகளின் கொள்கைகள் மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு புகலிடமான தங்கத்தின் தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவையே இந்த விலை இறக்கத்திற்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் ஆசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் ஜப்பானிய யென் நாணயம் பலமடைந்து வருவதால் தங்கம் விலையில் ஏற்படும் இந்த அதிவேக வீழ்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு சந்தையில் மீண்டும் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக மத்திய அரசு செலவிட்ட ஒவ்வொரு ரூபாயினாலும் இந்தியாவுக்கு பல லட்சம் கோடி மதிப்பிலான அந்நிய நேரடி முதலீடு கிடைத்திருப்பதாக அரசு தரவு விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. 2021 ஏப்ரல் முதல் 2025 டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உலக நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகள் மூலம் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம், செமிகண்டக்டர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் 316 சர்வதேச MOUக்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்த காலகட்டத்தில் பிரதமர் மேற்கொள்ளும் பயணங்களுக்காக செய்யப்பட்ட செலவினங்களுடன் ஒப்பிடுகையில் இந்தியா பெற்ற ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீடு சுமார் 32 லட்சம் கோடியை எட்டி உள்ளதால் மோடியின் உலகளாவிய பயணங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டு ஈர்ப்பிற்கு மிக முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக அறிக்கைகள் தெளிவுபடுத்துகின்றன. அமெரிக்கா ஈரான் இடையேயான போரின் தாக்கத்தால் பாகிஸ்தானில் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் அந்நாட்டு மதிப்பில் 328 ரூபாய்க்கும் டீசல் 380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளதால் விலை மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து லாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சொந்த வீடு கட்ட விரும்பும் கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் நிலம் வாங்க உதவுமாறு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் டெல்லியில் இருந்து தனது சொந்த மாநிலமான உத்தரகாண்டுக்கு திரும்பி குடியேற விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இதற்காக பொருத்தமான நிலத்தை கடந்த 3 ஆண்டுகளாக தேடியும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதையடுத்து தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை நேரடியாக டாக் செய்து நிலம் வாங்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார்.
அதில் இலவசமாக நிலம் கேட்கவில்லை என்றும் அரசு நிர்ணயிக்கும் விலையில் நிலத்தை வாங்கவே விரும்புவதாகவும் பந்த் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் தாமே பந்த் உத்தரகண்ட் மாநிலத்தின் பெருமை என்று பாராட்டினார். மேலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஸ்மார்ட் போன் சந்தையில் முன்னணி வகிக்கும் ஷாவோமி நிறுவனம் தனது பிரீமியம் வீட்டு உபயோகப் பொருட்களின் பிராண்டான மிஜியாவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி சாம்சங் மற்றும் எல்ஜி போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு சவால் விடுத்திருக்கிறது. இந்த புதிய அறிமுகத்தின் கீழ் ஸ்மார்ட் வாஷிங் மெஷின்கள், பிரீமியம் ஸ்மார்ட் ரெஃப்ரிஜரேட்டர்கள், ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்கள் மற்றும் ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனர்கள் போன்ற பல அதிநவீன AI தொழில்நுட்பம் கொண்ட சாதனங்கள் இந்திய சந்தைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. உலகத்தரம் வாய்ந்த நவீன அம்சங்கள், செயலிகள் மூலம் இயங்கும் ஸ்மார்ட் ஹோம் வசதி மற்றும் கவர்ச்சிகரமான வடிவமைப்பு ஆகியவற்றுடன் இந்திய வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் நியாயமான விலையில் இவை விற்பனைக்கு வர உள்ளன. இந்தியாவில் ஏற்கனவே அதிகரித்து வரும் ஸ்மார்ட் ஹோம் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு தனது சுற்றுச்சூழல் அமைப்பை விரிவுபடுத்தவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சந்தையில் மிகப்பெரிய பங்கை கைப்பற்றவும் ஷாவோமி இந்த முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 100% வரை கூடுதல் சுங்கவரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு வழங்கும் புதிய மசோதாவிற்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அமெரிக்காவின் தடைகளை மீறி ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளை மறைமுகமாக குறிவைத்து இந்த மசோதா இயற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு யுக்ரைன் போருக்கான நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்கும் நோக்கிலும் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை உயர்த்தி உள்நாட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த 100% சுங்கவரி அமல்படுத்தப்பட்டால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய நிறுவனங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய அரசு 2025-26 நிதியாண்டிற்காக நிர்ணயித்த 80,000 கோடி ரூபாய் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை எளிதாக எட்டிவிடும் சூழல் உருவாகியுள்ளது. LIC, கோல் இந்தியா, HZL மற்றும் IDBI வங்கி உள்ளிட்ட முன்னணி பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள தனது பங்குகளின் ஒரு பகுதியை சந்தையில் விற்பனை செய்தல் மற்றும் தனியார் மயமாக்கல் முறைகள் மூலம் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக LIC நிறுவனத்தின் கூடுதல் பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள IDBI வங்கியின் முழுமையான பங்கை விற்பனை செய்வதன் மூலமும் பெரும்பாலான நிதி திரட்டப்பட உள்ளது. இதன் மூலம் அரசு நிதி பற்றாக்குறையை குறைக்கவும் மூலதன செலவினங்களை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளதால் இந்த முதலீட்டு விலக்கீடு பங்குச் சந்தையிலும் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுடெல்லியில் நடைபெற்ற NCAER இந்திய கொள்கை மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய நந்தன் நிலக்கேனி, நன்கு கட்டமைக்கப்பட்ட பெரிய நிறுவனங்களில் பணிகள் குறிப்பிட்ட படிநிலைகளாக பிரிக்கப்பட்டிருப்பதால் அவற்றை AI மூலம் எளிதாக மாற்றி அமைத்து ஆட்குறைப்பு செய்ய வாய்ப்பிருப்பதாகவும், ஆனால் லட்சக்கணக்கான குறு மற்றும் சிறு நிறுவனங்களில் ஊழியர்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு பணிகளை கையாள்வதால் அவை AI தொழில்நுட்ப பாதிப்புகளிலிருந்து தப்பித்து அதிக அளவிலான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் 2035 ஆண்டிற்குள் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 10 லட்சமாக உயரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிறு தொழில்களை ஊக்குவிக்க கட்டுப்பாடுகளை தளர்த்துதல், எளிமையான கடன் வசதிகள், ONDC மற்றும் அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் போன்ற டிஜிட்டல் கட்டமைப்புகளை விரிவுபடுத்துதல் அவசியம் என்றும், கிக் பொருளாதார ஊழியர்களுக்கான போர்ட்டபிள் சலுகைகள் மற்றும் சான்றிதழ்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் தூதராக செயல்படும் ATM அக்ஷயா தங்க மாளிகை சென்னை தீநகர் பனகல் பார்க் அருகே தனது புதிய ஷோரூமை ஆகஸ்ட் 21ஆம் தேதி திறக்க உள்ள நிலையில் தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் சேதாரம் கட்டணத்தை வெறும் 1 முதல் 10% வரை மட்டுமே என நிர்ணயிப்பதாக அறிவித்திருக்கிறது. பொதுவாக பெரும்பாலான நகை கடைகளில் செய்கூலி சேதாரம் என்ற பெயரில் 12% முதல் 25% வரை கட்டணங்கள் பிடிக்கப்படும் நிலையில் 10% வரை மட்டுமே சேதாரம் என்பது தங்கம் வாங்குபவர்களுக்கும் அவசர தேவைகளுக்காக அடகு நகைகளை மீட்டு விற்க விரும்புபவர்களுக்கும் குறிப்பிடத்தக்க அளவு சேமிப்பை வழங்கும் ஒரு சிறந்த நிதியியல் தேர்வாக பார்க்கப்படுகிறது.
இருப்பினும் நுகர்வோர்கள் தங்க நகைகளை வாங்கும்போது அல்லது விற்பனை செய்யும் போது நகையின் ஹால்மார்க், ஜிஎஸ்டி ரசீது மற்றும் பிற மறைமுக கட்டணங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் சரிபார்த்து வாங்குவதே நீண்ட கால நிதி பாதுகாப்பிற்கு சிறந்த வழியாகும். தொழில்நுட்பத்துறையில் உலகம் அதிவேகமாக மாறி வருவதால் தொடர்ந்து கற்பவர்களே வெற்றி பெற முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். டெல்லி IITயின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிய அவர் சோனிபட் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரயாக் என்ற அதிநவீன கம்ப்யூட்டர் ஆய்வு மையத்தையும் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர் ஆராய்ச்சி துறையில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருப்பதாகவும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக்கு புதிய உத்வேகம் அளிக்க தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையும் நிறுவப்பட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அடுத்த 20 அல்லது 30 ஆண்டுகளில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது என்பதால் தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்களே வெற்றி பெற முடியும் என்றும் மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கினார்.